பேக் பெயின் எதுவுமே வராது. லாங் ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே ரெட் லைட் எரியும். பேக் சைடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே கேவ் சைடில் வந்துருங்க உங்களுக்கு. ஓகே. நீங்க லாஸ்டா வண்டி எடுத்துட்டு போனீங்க, எவ்வளவு மைலேஜ் கிடைக்குது உங்களுக்கு? இன்னைக்கு போனோம்னா எனக்கு ஒரு 200 கிடைக்குது நான் மைலேஜ் உங்களுக்கு. இது சார் செக்கோரி சார் உங்களுக்கு. இது வந்து கனெக்ட் பண்ணிருக்கும் பேட்டரியோட. டேஸ்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 years வாரண்டி தரும் சார் உங்களுக்கு. சார் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா 4 சஸ்பென்ஷன் வரும் சார் உங்களுக்கு. ஓகே. பேக்ல 2 வரும் சார் உங்களுக்கு. இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் சார்ஜ் பண்ணிக்கலாம் சார். நீங்க சார்ஜ் பண்ண போறோம் சார். இப்போ நம்ம வண்டி ஆட்டினதுக்கு இண்டிகேட் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் உங்களுக்கு லைட் எரி பிளாஸ்ட் ஆகாதுங்க. ஸ்மோக் மட்டும் வருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடுமலைப்பேட்டைக்கு தான் வந்திருக்கோம். உடுமலைப்பேட்டையில் நம்ம எங்கே வந்திருக்கோம்னா நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோக்கு வந்திருக்கோம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எலக்ட்ரிக் வெஹிக்கிள்லாம் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆசையாக இருப்பீங்க வாங்கி ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? என் குணா சார். ஓகே சார். ஓகே சார். சார் நம்ம ஷாப் வந்து எங்கே இருக்கு, நம்ம ஷாப்புக்கு எப்படி வரணும், உடுமலைப்பேட்டில் எப்படி வரணும்னு சொல்லுங்க சார். சார் உடுமலைப்பேட்டில் பார்த்தீங்கன்னா உடுமலை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிஎம் டவருக்கு பக்கத்தில் சார் பார்த்தீங்கன்னா நம்ம ஷோரூம் இருக்கு சார். நம்ம ஓகே. இந்த வெஹிக்கிளை பற்றி A to Z டீட்டெயிலாக வந்து சொல்லுங்க. ஓகே சார். மக்களே இந்த வீடியோவை ஆரம்பத்தில் லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அப்போ தான் நீங்கள் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்கி நிறைய பேர் பேட் கமெண்ட்லாம் போடுறீங்க. இந்த பேட் கமெண்ட்டுக்கெல்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு சொல்யூஷனாக இருக்கும் போது வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வெஹிக்கிளோட மாடல் என்ன சார்? வாங்க சார் பார்க்கலாம் சார். வாங்க சார். இந்த மாடல் பார்த்தீங்கன்னா நம்ம BNC சார். நேம் பார்த்தீங்கன்னா BNC. ஓகேங்களா. இது வந்து 2 மாடல் இருக்கு சார் இதுக்கு. ஓகேங்களா. சேலஞ்சர் S110 வந்து சிங்கிள் பேட்டரி சார் உங்களுக்கு. ஓகே. சேலஞ்சர் S125 வந்து டூயல் பேட்டரி சார் உங்களுக்கு. இப்போ சிங்கிள் பேட்டரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90 km மைலேஜ் கிடைக்கும் சார் உங்களுக்கு. அது ஈகோஸ் மோட்ல ஓட்டிங்கன்னா 90 km மைலேஜ் கிடைக்குங்க. ஓகே. S125 டாப் மாடல் போட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா 125 சார் உங்களுக்கு. மைலேஜ் பார்த்தீங்கன்னா 180 வரைக்கும் கிடைக்கும் சார் உங்களுக்கு. 180 வரைக்கும். இது வந்து ஈகோ மோட்ல 180 கிடைக்கும் சார் உங்களுக்கு. ஓகே. வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா சார்? இந்த ஷோரூம் உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க இந்த ஷோரூம் எதுக்காக வந்திருக்கீங்க? இந்த ஷோரூம் வந்து என்னோட ஃப்ரெண்ட் ரெக்கமெண்ட் பண்ணது. இந்த மாதிரி ஒரு பைக்ஸ்க்கு நிறைய வெரைட்டி அவைலபிளான்னு சொல்லி அதுக்காக நான் இங்கே வந்தது. இது வந்து சிஎம் டவல் பழனி ரோடுக்கு பக்கம் இருக்குது. ஜே மோட்டர்ஸ் ஒரு ஷோரூம். இங்கே நான் வந்து பார்த்தப்போதைக்கு இதுவரைக்கும் பார்க்கறது நிறைய டிசைன்ஸ் நார்மல் ஸ்கூட்டியும் பைக்கும் மாதிரி இல்லை. ஆக்சுவலி இந்த டிசைன்ஸ் பார்த்தா தானே இது வந்து ஒரு ஸ்கூட்டி, பட் இதுக்கு ஃப்ரண்ட் டிசைன்ஸ் பார்த்தா நம்மளோட பைக் மாதிரி இருக்கும். இப்போ எல்லாருக்கும் பைக் ஓட்டணும் கம்பல்சரி இல்லை. ஸோ இதில் வந்து somebody who is driving this will have an experience of driving a bike because it looks like a bike and without gear adanaale with anybody can drive this appo and adu driving comfort idil main back pain edume varadu long route namukku pom and especially the electric scooty adanaal 5 hours charge pota we can go up to 180 to 200 mileage kedikuna bike da idu 2 months in a friend யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ ஐ வாஸ் ஆல்சோ யூசிங் திஸ் அலாங் வித் திஸ். அதனால அவள் ரெக்கமெண்ட் பண்ணதுனால எனக்கு இது பை பண்ணான்னு வந்திருக்கேன் இன்னைக்கு. சார் இந்த பைக்கோட ஃபீச்சர் சொல்லுங்க சார். வாங்க சார் பார்த்துக்கலாம் சார். வாங்க. ஓகே சார். ஓகே சார். சார் கீ ஆன் பண்ணிடணும் சார். இப்போ ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே ரெட் லைட் எரியும் சார். இப்போ வண்டி மூவ் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா கிரீன் லைட் எரியும் சார். ஓகே சார். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டு வந்து ஸ்டாண்ட் போட்டிருக்காங்க சார். இப்போ இந்த ஸ்டாண்டை எடுத்தா சார் கிரீன் லைட் மாறணும். ஓகே. ஓகேங்களா. அதனால இந்த ஸ்டாண்டை எடுக்கணுங்க. இந்த ஸ்டாண்டை எடுத்துட்டீங்கன்னா இங்க வந்துருக்கு சார். இங்க ஒரு ஆன் சுவிட்ச் இருக்கும் சார். இதை ஆன் பண்ணிட்டீங்கன்னா இங்க கிரீன் எரியும் சார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா எக்ஸல் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க. இதை ஆன் பண்ணீங்கன்னா வண்டி எங்கேயாச்சும் டிராப் பண்ண போறீங்கன்னா இதை ஆஃப் பண்ணிக்கலாங்க. போறப்ப ஆன் பண்ணிக்கலாங்க. கிரீன் லைட் எரிஞ்சா மட்டும் தான் உங்க வண்டி மூவிங்ல இருக்குன்னு அர்த்தங்க. ஓகே. ஓகே. ஃபியூச்சர் டிஸ்பிளே ஃபியூச்சரை பாத்திரலாம் சார் நம்ம. ஓகே. இது 30 செல்சியஸ் இருக்கு சார். இது பாத்தீங்கன்னா நம்ம கண்ட்ரோலோட சார். இது கண்ட்ரோலோட. ஆமா கண்ட்ரோலோட சார் உங்களுக்கு. இது வந்து 60 டிகிரி வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கட் ஆஃப் ஆயிடும். கட் ஆஃப் ஆயிடுது. ஆமா சார். அதனால உங்களுக்கு இந்த ஃபயர் இன்சஸ் வெடிக்கிறது அது இந்த இஷ்யூஸ் உங்களுக்கு வராது சார் உங்களுக்கு. இது இப்போ அதே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து பெர்சன்டேஜ் சார். பேட்டரியோட லெவலுங்க. லெவல் பெர்சன்டேஜ்ங்க. இது ஓவரால் கிலோமீட்டருங்க. ஓகேங்களா. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு மோடுங்க. உங்களுக்கு உங்களுக்கு 3 மோடு வந்திருக்கு உங்களுக்கு. ஓகேங்களா. இதுதான் சார் மோடு. ஓகேங்களா. இது ஃபர்ஸ்ட் மோட்ல இருக்கு சார். இப்போ ஃபர்ஸ்ட் மோட்ல நீங்க ரன் பண்ணீங்கன்னு பாத்தீங்கன்னா 43 km ஸ்பீட்ல போகும் சார் உங்களுக்கு. 43. ஆமா ஸ்பீட்ல போகும் சார் உங்களுக்கு இது. ஓகேங்களா. ஆமா சார். இப்போ வந்து அதே செகண்ட் மோடு சார். இதே இது எம் இருக்குல்ல சார். இதை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா செகண்ட் மோடு சார் உங்களுக்கு. இதுல பார்த்தா உங்களுக்கு 50 km ஸ்பீடு போகும். 50 km வரைக்கும் 50 km ஸ்பீடு போகும் சார் உங்களுக்கு. ஆமா சார். அது இன்னொரு ஆப்ஷன் இருக்கு சார். ஸ்போர்ட் மோடு சார் உங்களுக்கு. இது அப்படின்னா ஸ்போர்ட் மோடு சார் உங்களுக்கு. இதுல பார்த்தா உங்களுக்கு 70 வரைக்கும் உங்களுக்கு வந்து ஸ்பீடு போகும் சார் உங்களுக்கு. நீங்க ஒரு பேசஞ்சர் இது எம்டியா இருக்கு சார் உங்களுக்கு. அதனால 81 காமி சார் உங்களுக்கு. ஒரு லோடு ஒரு பேசஞ்சர் உள்ள ஏறிட்டோம்னா 70 வரைக்கும் உங்களுக்கு ஸ்பீடு போகும் சார் உங்களுக்கு. 70 வரைக்கும் ஸ்பீடு சுயரா போகும் சார் உங்களுக்கு. ஓகே சார். ஆமா சார். லைட் பாத்தீங்கன்னா நம்ம ரிம் லைட் இருக்குன்னா ஃபாஸ்ட் லைட்டுங்க. இது பிரைட்டுங்க. பிரைட் ஃபாஸ்ட் லைட்டுங்க. பிரைட்டுங்க. அது இண்டிகேட்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு
எல்இடில வந்துருங்க உங்களுக்கு. ஓகே. ஆமா, எல்இடில வந்து கேவ் டைப்ல வந்துருங்க உங்களுக்கு. சேஸோட சேர்ந்தே வந்துருங்க உங்களுக்கு. ரைட்டுங்க, ரைட் சைடுங்க. சேம் பேக் சைடும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதே கேவ் சைடுல வந்துருங்க உங்களுக்கு. ஓகே. ஆமாங்க, உங்க சேஃப்டி ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. இது சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. நல்லா இருக்கும். ஆரம் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அடிக்கிற மாதிரி நம்ம ஆரம் செட் பண்ணிருக்கோம் உங்களுக்கு. ஓகே. சரவணண்ணா, என்ன ஒரே பிஸியா? ஆமா தம்பி, வாங்க. பரவாயில்லைங்களா? பரவாயில்ல தம்பி. வண்டி எப்படி இருக்குங்க? நல்லா இருக்குண்ணா. நீங்க கொடுத்த வண்டி நல்லா இருக்குது. இதே மாதிரி வண்டி பாத்தீங்கன்னா என் சொந்தக்காரர் ஒருத்தர் கேட்டாப்படி, மைலேஜ் நம்மளுக்கு நல்லா கிடைக்குது, இதே மாதிரி வேணும்னு கேட்டாப்படி, வேகமா போறது மாட்டும் எல்லா கண்ட்ரோலும் மாட்டும் எல்லாமே நல்லா கிடைக்குது. பர்ஃபார்மன்ஸ் இது ஓட்டுறதுக்கு வந்து இந்த வண்டி நல்லா இருக்குது. என் சொந்தக்காரங்க வந்து லேடிஸுக்கு ஓட்டலாமான்னு கேட்டாங்க. தாராளமா நீங்க ஓட்டலாம். இப்போ நீங்க லாஸ்டா வண்டி எடுத்துட்டு போனீங்க, எவ்வளவு மைலேஜ் கிடைக்குது உங்களுக்கு? எனக்கு வந்து பாத்தீங்கன்னா டபுள்ஸ்ல போனோம்னா வந்து 150 அந்த ரேஞ்ச் எனக்கு கிடைக்குது. டபுள் பேட்டரியும் கேட்டிக்கு. சிங்கிள் பேட்டரிக்கு நார்மல் நீங்க சொல்லித்தான் கொடுத்தீங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா டபுள்ஸ் போனா எனக்கு 150 140, சிங்கிளா போனோம்னா எனக்கு ஒரு 200 கிடைக்குது நான் மைலேஜ். ஆனா வண்டி வந்து பாத்தீங்கன்னா ஓட்டுறதுக்கு வந்து ஸ்மூத்னஸ்னாம இருக்குது, பேக் பெயின் மெயினா கிடையாது. ரொம்ப சந்தோஷம். மெயினா வண்டி வந்து பாத்தீங்கன்னா என் சொந்தக்காரங்க ஓட்டி பார்த்துட்டு இதே மாதிரி வண்டி வேணும் யார்கிட்ட எடுத்துன்னு கேட்டாங்க. எங்க அண்ணன் கிட்ட தான் எடுத்துன்னு சொன்னேன். அதை இப்போ எதாச்சியா வந்து இந்நேரத்தில் நீங்க கடை திறந்துருந்தீங்க, பார்த்து ரிசீவ் பண்ணிட்டு நாளைக்கு அண்ணனை கூட்டிட்டு வரவனு எப்போ வரலான்னு கேட்டு போறக்கு வந்தேன். வெஹிக்கிள்லயே வந்து பாத்தீங்கன்னா பேட்டரி வந்து அப்படியே டைரக்டா சார்ஜ் பண்ற மாதிரி இருக்கும். உங்க வெஹிக்கிள் வந்து பாத்தீங்கன்னா பேட்டரி எடுத்துட்டு சார்ஜ் பண்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சார். இது எப்படி சார்? இது வாங்க சார் பார்க்கலாம் சார், அதையும் பார்த்துடலாம் வாங்க. ஓகே 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 சார். உங்களை பார்த்தீங்கன்னா 2 டைப்பா சார்ஜ் பண்ணிக்கலாம் சார் உங்களுக்கு. ஓகே. டைரக்டா நம்ம வெஹிக்கிளையும் சார்ஜ் பண்ணிக்கலாம் சார். ஓகேங்களா? நம்ம பேட்டரி எடுத்தும் சார்ஜ் பண்ணிக்கலாம் சார். இப்போ பேட்டரி எப்படி இருக்குது பார்த்துடலாம் சார் உங்களுக்கு. ஓகே. கீ இருக்குல்ல சார், இல்லை டபுள் கீ வரும் சார் உங்களுக்கு. இந்த கீ ஒன்று, இந்த கீ ஒன்று, பெரிய கீ ஒன்று சார். ஓகே. இல்லை ரைட்ல மூவ் பண்ணீங்கன்னா ஓப்பன் ஆயிடும் சார் உங்களுக்கு. ஓப்பன் ஆயிடுது. ஓப்பன் ஆயிட்டு. ஓகே. இது பேட்டரி சார் உங்களுக்கு. இது சார் செக்கோரி சார் உங்களுக்கு. இது வந்து கனெக்ட் பண்ணிருக்கும் பேட்டரியோட. இதை நீங்க இந்த ப்ளூ கலர் வந்து லெஃப்ட்ல ரைன் பண்ணி மூவ் பண்ணீங்கன்னா வெளியே வந்துடும் சார் உங்களுக்கு. பேட்டரி வெளியே எடுத்து பேட்டரி செப்பரேட்டா வெளியே எடுத்துக்கலாம். வெளியே சார்ஜ் எடுத்துங்க. இப்போ இங்க வச்சு நீங்க சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே. சேஃப்டியா வெளியில வச்சுக்கலாம், பண்ணிக்கலாம். இதை நீங்க 3rd ஃப்ளோர் 4th ஃப்ளோர்ல இருக்கிறப்போ நீங்க பேட்டரி நீங்க லிஃப்ட் வழியாவோ இதை எடுத்து போய் நீங்க சார்ஜ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஆமாங்க. பேட்டரியோட வாரண்டி, இந்த பேட்டரிக்கு வந்து லைஃப் எப்படின்றது சொல்லுங்க. பேட்டரி பாத்தீங்கன்னா எலக்ட்ரால் பேட்டரி, அது நம்ம ஓன் பிஎன்சியோட பேட்டரிங்க இது. ஓகே. இதுல S110 பாத்தீங்கன்னா 5 years வாரண்டி, அப்படின்னா உங்களுக்கு 60 கிலோமீட்டர் வாரண்டி வருங்க உங்களுக்கு. இதே டூயல் பேட்டரி S125 பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 வருஷம் வாரண்டி, அப்படின்னா உங்களுக்கு 1 lakh கிலோமீட்டர் வாரண்டி வருங்க உங்களுக்கு. அது கம்ப்ளீட் வாரண்டிங்க உங்களுக்கு. இந்த சேஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம ஓனா மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கோம் சார் நம்ம. அது ஓகே. சேஸ்க்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7 years வாரண்டி தரோம் சார் உங்களுக்கு. நாங்க இந்த சேஸுக்கு 7 years வாரண்டி. ஆமா சார், 7 years வாரண்டி கொடுக்கணும் நாங்க. ஓகே. ஆமாங்க. வெஹிக்கிளுக்கு வந்து டபுள் பேட்டரின்னு சொல்லியிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பேட்டரி ஓபன் பண்ணி காமிச்சிட்டீங்க. செகண்ட் பேட்டரி எந்த இடத்துல சார் இருக்கும்? வாங்க சார் அதையும் பாத்துடலாம் சார். ஓகே. இப்போ சிங்கிள் பேட்டரி பாத்தீங்கன்னா சார் இங்க ஒரு பேட்டரி மட்டும் தான் சார் இருக்கும். ஓகேங்களா? இதே டூயல் பேட்டரி பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேட்டரி இங்க இருக்கும் சார். ரியர் பேட்டரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க வந்துரும் சார் உங்களுக்கு. இங்க வந்துருது. ஓ, சீட் கீழ வந்துருது. ஓகே. ஓகேங்களா? இது சார்ஜர் சார் உங்களுக்கு. இது சார்ஜர் செப்பரேட். ஆமா சார். பேட்டரி சார்ஜ் பண்ணா மைலேஜ் எவ்வளவு சார் தருது? வாங்க சார் அதையும் பார்க்கலாங்க. பாத்தீங்கன்னா நீங்க டூயல் பேட்டரி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சார் 180 கிலோமீட்டர் மைலேஜ் வரைக்கும் சார். ஒரு 6 hours வந்து நீங்க சார்ஜிங் பண்ணீங்கன்னா ஃபுல் சார்ஜ் வந்து 0 to 100 பாத்தீங்கன்னா 6 hours ஆகும் சார் உங்களுக்கு. இப்போ 6 hours பண்றப்போ உங்களுக்கு 180 கிலோமீட்டர் மைலேஜ் வரைக்கும் சார் உங்களுக்கு. மெயின் கான்செப்ட் இதோட மோட்டர். இந்த மோட்டரோட வாரண்டி, இது மோட்டரை பத்தி தெளிவா சொல்லிடுங்க. ஓகே சார், வாங்க சார் பாத்துக்கலாம் சார் வாங்க. ஓகே. மோட்டர் பாத்தீங்கன்னா இதான் சார் மோட்டர் சார் உங்களுக்கு. இது வந்து BLDC ஹப் மோட்டர் சார் உங்களுக்கு. இது ஓகே. ஓகே. இந்த வாரண்டி பாத்தீங்கன்னா 3 years வாரண்டி வரும் சார் உங்களுக்கு. இது வந்து கிலோவாட் பாத்தீங்கன்னா 3.1 கிலோவாட் வரும் சார் உங்களுக்கு. பிக் பவர்ங்க உங்களுக்கு. இந்த வெஹிக்கிளோட சஸ்பென்ஸ் எப்படி சார் இருக்கும்? ஓகே சார், வாங்க சார் அதையும் பாத்துடலாங்க. சார் இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா 4 சஸ்பென்ஸ் வரும் சார் உங்களுக்கு. ஓகே. பேக்ல 2 வரும் சார் உங்களுக்கு. ஃப்ரண்ட்ல 2 வருங்க. இது நேம் பாத்தீங்கன்னா லீடிங் ARM ஃப்ரண்ட் சஸ்பென்ஸ் சார் உங்களுக்கு. இது ஓகேங்களா? இது நம்ம ஸ்பீடா போகும்போது இல்ல வெயிட் வச்சுட்டு போகும்போதோ ஸ்பீட் பிரேக்கரோ இல்ல குழு கொண்டில நீ விடுறப்போ இப்போ வந்து அந்த கை பெயின் முதுகு பெயின் எதுவுமே வராது சார் உங்களுக்கு. ஓகே. டபுள் டிஸ்க் வந்துடும் சார். ஓகே. பேக் சைடும் டிஸ்க் வந்துடும் சார் உங்களுக்கு. ஃப்ரண்ட்லி டிஸ்க் வந்துருங்க. இது பாத்தீங்கன்னா இது காம்போ பிரேக் சார் உங்களுக்கு. இது ஓகே. ஃப்ரண்ட்ல மட்டும் அப்ளை பண்ணீங்கன்னா டபுள் 2 பிரேக்குமே உங்களுக்கு அப்ளை ஆகும் சார் உங்களுக்கு. ஒரு ரெண்டுமே ஒரே நேரத்துல அப்ளை ஆகுங்க. ஓகே. அதே மாதிரி பேக் சைடு நீ பிடிக்கிறப்போ 2 சைடுமே உங்களுக்கு வந்து அப்ளை ஆகும் சார் உங்களுக்கு. ஓகே. ஓகேங்களா? இப்போ டயர் சைஸ் பாத்தீங்கன்னா 14 inch வீல் சைஸ் சார் உங்களுக்கு. 90 mm வரும் சார்.
ஓகே 9090 ம் 90 mm வரும் சார் உங்களுக்கு. ஓகே. ஆமா சார். இதோட சைஸ் வந்து அது பிக் சைஸா இருக்கும். ஆமா சார், பிக் சைஸ் இருக்கும். எந்த வெஹிக்கிளுமே இந்த சைஸ் கிடையாது சார் உங்களுக்கு. ஓகே. 14 வீல் சைஸ் கொடுத்து போனாங்க சார். ம் எந்த வண்டியிலும் பாத்தீங்கன்னா சார் ஒண்ணு பின்னாடி இருக்கும், ம் இல்லைன்னா கால் வைக்கிறது முன்னாடி இருக்கும் சார். ம். இதுல பாத்தீங்கன்னா ரெண்டுமே நம்ம ஒரு வண்டி எடுக்கிறப்போ எந்த பெயின் இல்லாம ம் கால் கம்ஃபர்டபுளா வைக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து அந்த இது கொடுத்துருக்காங்க சார் உங்களுக்கு. சார் இந்த ஆப்ஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் சார்ஜ் பண்ணிக்கலாம் சார் நீங்க. ம் ஓகேங்களா? 1 2 இருக்கு சார். ரெண்டு கேபிள் நீங்க சார்ஜ் பண்ணி சார்ஜ் பண்ணிக்கலாங்க. ஓகே. ஓகேங்களா? ம். அடுத்து நம்ம கேபிள் சார்ஜிங் எப்படி போடுறதுன்னு பாத்திரலாம் சார். ம் சார்ஜ் பண்ண போறோம் சார் இப்போ நம்ம வண்டிக்கு. சார் நீங்க கேபிள் மாட்டின உடனே ம் கேபிள் மாட்டினதுக்கு இண்டிகேட் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் உங்களுக்கு லைட் எரியும் சார் உங்களுக்கு. ஓகே. சார்ஜ் ஏறுறதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஃபேன் ஓடுங்க, ம் இங்கே க்ரீன் லைட் ஆர் ரெட் லைட் எரியும் உங்களுக்கு. ஓகே. ஃபுல் சார்ஜ் ஆனதுக்கப்புறம் ஃபேன் ஆஃப் ஆயிரும். ம் இங்கே எந்த சப்ளையும் இங்கே வராது சார் உங்களுக்கு. ஆனால் பட் லைட் எரிஞ்சிட்டு இருக்குங்க. ம் இந்த கேபிள் நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா ம் அந்த லைட் உங்களுக்கு தெரியாது. 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 இப்போ வந்து நம்ம சார்ஜ் ஃபுல்லானாலும் இந்த லைட் எரியும். தெரியும். ஓகே. இது வந்து கேபிள் கூட கனெக்டிங் சார். அது கேபிள் எடுத்தா மட்டும் அது ஆஃப் ஆகும். ஓகே சூப்பர். பேட்டரி வாரண்டி பற்றி பார்த்துடலாங்க. ஓகேங்களா? இப்போ சிங்கிள் பேட்டரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 years வாரண்டி வருங்க. ம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு 60 கிலோமீட்டர் வாரண்டி வருங்க. ஓகேங்களா? இதே S125 போனீங்கன்னா 2 பேட்டரிங்க, ம் 1 கிலோமீட்டர் வாரண்டி, அப்படின்னு உங்களுக்கு 5 years வாரண்டி வருங்க. இது வந்து நம்ம கோயம்புத்தூரோட இந்த வண்டியோட எங்க மேனுஃபேக்சரிங் பண்றாங்களோ சேம் அங்கேயே அந்த யூனிட்லயும் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பேட்டரி அங்கேயே மேனுஃபேக்சர் பண்றாங்க, கோயம்புத்தூர்லயே பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நிறைய இடத்துல சார் வெஹிக்கிள் வந்து எரியுது ஹீட் ஆகுதுன்னு சொல்றாங்களே, ஆமா, அந்த கம்ப்ளைண்ட் உங்க வண்டியில வெஹிக்கிள்ல வருங்களா? நம்மளுக்குள்ள வரா சார் உங்களுக்கு. இது பேட்டரி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சார் 400 டிகிரி செல்சியஸ்க்கு மேல போகும்போது சார் உங்களுக்கு வந்து அந்த ஸ்மோக் வரும் சார், பிளாஸ்ட் ஆகாதுங்க, ம் ஸ்மோக் மட்டும் வருங்க. உங்களுக்கு அதுக்கு முன்னாடியே கண்ட்ரோலர் உங்களுக்கு கனெக்டிங் எடுத்துட்டு இங்க 60 டிகிரி உங்களுக்கு அந்த இண்டிகேட்டே பாத்துடலாங்க. 60 டிகிரிக்கு மேல போறப்போ ஆட்டோமேட்டிக்கா வண்டி வந்து ஸ்டாப் ஆயிருங்க. ஸ்டாப் ஆயிடுது. ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு திருப்பி வண்டி எடுத்து ரன் பண்ணிக்கலாம். அந்த 10 நிமிஷம் வெயிட் பண்ணா வண்டி கூல் ஆயிரும், ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ரன் பண்ணிக்கலாம். இதுல லோடு மேன்லாம் இருப்பாங்க இல்லையா, ஆமா, பால்காரங்க இல்ல வந்து ஷாப்புக்கு வந்து டெலிவரி பண்றவங்க, அவங்களுக்குலாம் இதுல லோடு எவ்வளவு வந்து வச்சு எடுத்துட்டு போகலாம்? லோடு கெப்பாசிட்டி பார்த்தனா சார், ஓகேங்களா, லோடு கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 200 kg வந்து நீங்க லோடு வந்து நீங்க கேரி பண்ணிக்கலாம் சார் வண்டியிலங்க. S110லயும் 200 kg சார், 125லயும் 200 லோடு கெப்பாசிட்டி பண்ணிக்கலாம் சார். சார் இந்த வெஹிக்கிளை பத்தி டீட்டெயிலா எல்லாமே தெளிவா சொல்லியிருந்தீங்க. 3 பிரான்ச் இருக்குன்னு சொன்னீங்க, அந்த 3 பிரான்ச் திரும்ப ஒரு முறை அட்ரஸ் சொல்லிடுங்க சார். ஓகே சார், நமக்கு 3 பிரான்ச் இருக்கு சார். ஃபர்ஸ்ட் பிரான்ச் பாத்தீங்கன்னா நம்ம பழனியில இருக்கு சார். ஓகே. நம்ம பழனி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நம்ம திண்டுக்கல் மெயின் ரோட்ல வந்தீங்கன்னா டிவிஆர் மஹாலுக்கு ஆப்போசிட்ல ஜெய் மோட்டார்ஸ் அமைஞ்சிருக்கு சார் நம்மளுக்கு. ஓகே. இன்னொரு பிரான்ச் பாத்தீங்கன்னா நம்ம மடத்துக்குளம் பஸ் ஸ்டாண்ட் காம்ப்ளெக்ஸ்லயே இருக்கு சார் நம்மளுக்கு. நம்ம உடும்பேட்டை பிரான்ச் பாத்தீங்கன்னா உடும்பேட்டை பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நம்ம பழனி மெயின் ரோடு வந்தோம்னா சிஎம் டவருக்கு பக்கத்துல இருக்கு சார் உங்களுக்கு. ஓகே. இந்த வெஹிக்கிள் பத்தி எல்லாத்தையுமே டீட்டெயிலா வந்து நம்ம வந்து சொல்லியிருக்கோம். இதுலயே உங்களுக்கு டவுட் வருது அப்படின்னா ஸ்கிரீன்ல வந்து கான்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன். இந்த டீடைல்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன். நீங்க வாட்ஸ்அப் லிங்க் வந்து கிளிக் பண்ணாலே போதும், A to Z இந்த வெஹிக்கிளை பத்தி எல்லாமே டீட்டெயில் வந்துடும். இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. இந்த வீடியோ பிடிச்சுன்னா ஒரு லைக்கை போட்டுருங்க மறக்காம. மக்களே நிறைய பேர் லைக் பண்ணாம பாக்குறீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பாத்துட்டு இருக்கீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டீங்கன்னா பொங்கல் வாழ்த்துக்கள். பாய் பாய்.